ஆளுநர் ரவி அவர்கள் ஹேட்ரிக்னு சொல்லுவாங்கல்ல, இது 3வது ஆண்டு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. அது எதுல? இந்த பிள்ளைங்க எல்லாம் பரீட்சைக்கு போகும். பரீட்சைக்கு போயிட்டு படிக்காதுங்க. படிக்காம போயிட்டு டீச்சர் கிட்ட இல்லன்னா அம்மாட்ட ஏதாவது ஒரு கதை சொல்லுங்க. சுண்டு விரல்ல வலிக்குது, வயிறு சரியில்லை, பல்லு வலிக்குது, ஏன் கண்டுபிடிக்க முடியாத காரணம் சொல்லி வீட்டுக்கு ஓடியாந்துருவாங்க. அததான் நம்முடைய ஆளுநர் 3 வருஷமா செஞ்சு ஹேட்ரிக் அடிச்சிருக்காரு. நீங்க வீட்ல இருந்து லீவ் லெட்டர் எழுதி அனுப்புங்க. எங்க முதலமைச்சர் சரி போனா போது வீட்லயே இருன்னு சொல்லி விட்டுருவாரு. அதனால நீங்க எதுக்கு அங்கிருந்து வந்து அப்புறம் பாதியில ஓடுறது? எங்களுக்கு பழகிடுச்சு. எங்களோட எதிரிகள் எல்லோரையுமே புறமுதுகிட்டு ஓட செய்து பழகிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனால தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே வந்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உன்னை ஒவ்வொரு முறை நீயா ஏப்பா வந்து நீங்களா வந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு புறமுதுகிட்டு அவர் எழுந்து நின்னாலே பயந்து ஓடுறீங்கல்ல.